லக்ஷ்மி டேரோ ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் வைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்கள் பர்சனுடைய உங்கள் ரிலேஷன்ஷிப்போட அந்த கரண்ட் ஃபீலிங்ஸ், நீங்கள் இல்லாமல் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய எனர்ஜி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். அந்த பர்சனல் ரீடிங் வேணுன்னா எனக்கு ஸ்க்ரீன் தெரியல நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. என்ன ஏதாவது இதுலேருந்து ஒரு முடிவு காலம் வராதா அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வராதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களை நோக்கி வர்றது கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஒன்றும் வந்துட்டுருக்கணும், இல்லை ஆல்மோஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து வெளியில் வந்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரேக்கப் பண்ணி அந்த பர்சன்லேருந்து வெளியில் வந்திருக்கலாம். இப்போ வந்து அது இல்லாதனால நீங்களே எல்லா சுமைகளும் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க. அண்ட் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முதுகு வலி வரலாம், மூட்டி வலி இருக்கலாம், அந்த மாதிரி, இல்லை தலை கூட கொஞ்சம் பாரமாக இருக்கலாம், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. நியூ லைஃப், உங்களுக்கு ஒரு புது விதமான லைஃப் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. பட் உங்களுடைய கரண்ட் பர்சனுடைய மைண்டில் வந்து அண்ட் உங்களுக்குமே ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மூட் அப்சசிவ் அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கீங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. ஓகேவா? ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. வந்து ஒரு நியூ ஆன ஒரு நீங்கள் வந்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்லேயே இருக்கீங்க. அவர் இல்லாத அந்த ப்ரெஷர், அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லாதனால இப்போது நீங்கள் அதுலேருந்து ஃப்ரீயாகி கொஞ்சம் லைஃப்பை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்டு அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. நடந்தது இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதனால் அவங்க வந்து ஒரு அடிக்ஷனுக்கு கூட போயிட்டுருக்காங்க. பார்க்குறவங்க மேபி அவங்களுடைய ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ்குள்ளே கூட போகலாம். மைபி ஒரு பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் கூட போகலாம். நம்ம லைஃப் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக, ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க தான் எனக்கு தெரியுது. அண்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு கைடாக இருந்து அவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு வழிகாட்டி பாருங்கள். நீங்கள் அவங்க இத்தனை நாள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருந்து அவங்க போகிற பாதைக்கு நீங்கள் வந்து துணையாக இருந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்து துணையாக இருந்திருக்கீங்க. நீங்கள் தான் அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லை அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உங்களோட சேர்ந்து இருக்கணும், உங்களோட தான் அவங்களுக்கு மொத்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த எனர்ஜி யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த ரீடிங் எப்படி